கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைச்சு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். 27/7/2025 கேசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் இது வந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வெண்ணிங் கொடுக்குறாங்க. விபிசிசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசிஎனி 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசிஎனி 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசிஎனி 500, சிபோர்டினி 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசிஎனி 1000, சிபோர்டினி 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசிஎனி 1000, சிபோர்டினி 80 ரூபா கொடுக்குறாங்க. போர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. போர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் நீங்கள் 10,000, பிசிஎனி 1000, சிபோர்டினி 100 ரூபா. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் கிடையாது நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகேம்மா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சின்ன சுமால் நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 7 days ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து இந்த நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 184 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 184 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து ஃபுல் பவர் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பவர் 6, 8 பவர் 3, 4 பவர் 9. ஓகேவா? இது மாதிரி பவர் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் கிடச்சி நமக்கு வந்து 9 அப்படின்னா 3, 9 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 184 வச்சு அடிக்க நமக்கு 9 அல்லது 3 நம்பர் கிடச்சிருக்கு. 3 நம்பர் அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 337. அதுக்கு முதல் இருக்க 3 நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 538 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 538 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இது பவர் நம்பர் ஃபுல் பவர் எடுத்துக்கிறோம். 083. ஓகேவா? 083. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 7 அப்படின்னா 9, 7 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 538 வச்சு அடிக்க நமக்கு 7 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887 இருக்குது. அதுக்கு முதலுக்கு 3 நம்பர்ஸ் 238. 238 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 238 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இது ஃபுல் பவர் எடுத்துக்கிறோம். 7 7 8 3. ஓகேவா? இதுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 0 அப்படின்னா 5. ஓகேவா? 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 238 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படின்னா 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 678. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் ரிசல்ட் 572. அதுக்கு முதல் நம்பர்ஸ் 678. ஓகேவா? இப்போ அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 678 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இது ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். 1 2 3. ஓகேவா? இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அப்படி இல்லைன்னா 5, 4 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நான் 678 வச்சுருக்கேன். நமக்கு 4 அப்படின்னா 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5 நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 409 455 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 409. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 409 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இது ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். 4 பவர் 9, 0 பவர் 5, 9 பவர் 4. ஓகேவா? இதில் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணி இதில் வந்து நமக்கு 9 கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்ம 2ஆம் நம்பர் எடுப்போம். ஓகேவா? 9 அப்படின்னா 2, 9 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 409 வச்சு அடிக்கலாம். 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 433 789. இதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 433 எடுத்துக்கிறோம். 433 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 988. ஓகே, ஃபுல் பவர் எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 7, 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 433 வச்சுருக்கீங்க. நமக்கு 0 7 கிடைச்சிருக்கு. இது 0 அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 954 960. இது முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 954 ரூட் ஆப்ஷன் போடுவோம். இது ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 409. ஓகேவா? 409. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 1, 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 954 960 இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டுக்கு 0 அல்லது 1 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் ஆல் போர்டுக்கு 0 அல்லது 1 நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1 நம்பர் வந்து சிங்கிளாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் அது வந்து தெரியுது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு
வீக்லி சார்ட் ஓகேவா. சண்டே ஞாயிற்றுக்கிழமை வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு எடுத்தோம். நேற்றுக்கே நம்ம வந்து 9 நாள் எடுத்திருந்தோம் வீக்லி சார்ட் வச்சு. இதில் வந்து 9ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் நம்ம 4ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 9ஆம் நம்பர் தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து வீக்லி சார்ட் வச்சு ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் தான் இன்றைக்கி எடுத்து வந்து ஓகேவா. இதில் நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 666 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 666 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஏஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இது ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 548 ஓகே. 548 இதெல்லாம் முதல்ல கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 6 அப்படின்னா 5, 6 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. ஏன்னா 666 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 046. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அது 046 எஸ்ஐன் ஆப்ஷன் 548 போட்டியில் முதல்ல கூட 2 நம்பர் 0 அப்படி இல்லைன்னா 9, 0 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 046 வச்சடியில் நமக்கு 0 அல்லது 9 நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 492. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 எஸ்ஐன் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு முதல் கூட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 0, 4 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 வச்சிருக்கு. நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. 4 நம்பர் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 440. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 440 எஸ்ஐன் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு முதல் கூட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 2 ஓகேவா. 5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 440 வச்சு அடிக்கல நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வீக்லி சார்ட் ஞாயிற்றுக்கிழமை வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா. இதில் 5 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் கேரண்டியாக ஆகி வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இதில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஓகேவா. நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்கள். 1 அப்படின்னா 0 வந்து எடுத்திருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுற மாதிரி இது. உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க, 0 வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடி நம்ம அதை 5 அல்லது 2ஆம் நம்பர் வந்து வீக்லி சார்ட்டில் வச்சு நம்ம எடுத்திருந்தோம். இதில் எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் உங்கள் கணிப்பில் ஒத்து வச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். மொதல் எனக்கு உதவியாக இருக்கும் ஓகேவா. 17 பிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 5 51, 05 50, 12 21, 02 20 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாருன்னு நம்ம வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960 ஓகேவா. 960 இதில் இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9 நம்ம வந்து எடுத்துருக்கல. ஆனால் ஆல் போர்டு ட்ரை பண்ணால் ஒரு சூப்பரான ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஒரு சூப்பரான வினிஸ், ஆல் போர்டு ட்ரை பண்ணாலும் ஒரு வினிஸ் எடுத்துக்கலாம். அடுத்து மதியம் அவர் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சி போர்டு தான் எடுக்கிறப்பல நேற்று கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9 நம்பர் கொடுத்துட்டப்பல ஏ போர்டு வச்சுருந்தப்பனா ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இவர் கொடுக்குற நம்பரை ஆல் போர்டாக ட்ரை பண்ணால் ஒரு வினிஸ் எடுக்க உங்களுக்கு இதாக வாய்ப்பு இருக்குன்னு ஓகேவா. இவரும் கொஞ்சம் பி போர்டுக்கு 0 எதிர்பார்த்துருக்கப்பல, ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு போயிடுச்சு. அடுத்து மாணிக் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 கொடுத்துருக்கல. 0 வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கல. இவர் அப்படியே 306 கொடுத்துருக்கல. 360 வச்சுருந்தா கூட ஒரு பிசிக்கு ஒரு நியூஸ் எடுத்துருக்கல. ஆனால் கொஞ்சம் மாற்றி போட்டு வச்சுருக்கல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-1 6ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏ போர்டு பொறுத்தவரைக்கும் 2-5 எதிர்பார்த்துருக்கப்பல 9ஆம் நம்பர் வந்துடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கம்மியான வினிங்ஸ் தான் சொல்லுவேன். அதிகம் வினிங்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்கல யாரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட கம்மியான நம்பர்ஸ் தான் கமெண்ட் பண்ணிங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. கமெண்ட்டை போட்டுவிடுங்க. பார்த்தீங்கன்னா வர நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் வந்து குறையுது, என்னென்னு தெரியல. வின்னிங்ஸ் நம்ம கொடுக்காதனால என்னென்னு தெரியல, நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேவா. நாளைக்கு கம்பல்சரி வின்னிங்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகேவா. நம்ம ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்ப்போம் ஓகேவா.